எங்களை நடத்தி காப்பது கடமைதானையா. சுத்த இருதயத்தினை தருவாய், பரிபூரணானந்த ஜோதியாவி நல்துணை அருள்வாய். நீத்தமும் பயபக்தியை தருவாய், நாடோழியம் செய்ய நீதானே எந்தன் முன் எழுந்தருள்வாய். பக்தனும் பரிசுத்தனும் எனதன்பனும் அனுகூலனுமான பக்தனும் பரிசுத்தனும் எனதன்பனும் அனுகூலனுமான பக்தனே பரிசுத்தனே உனை பாடினேன் கிருபை சூடியானையா. நம்பினேன் உனதடிமை நானை. இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவே, ஆண்டவரை போற்றுவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய கிருபையினாலே எங்களுக்கு திருமணமாகி 55 ஆண்டுகளாகி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தர் எங்களுக்கு சகல நன்மைகளை கொடுத்தார், அருமையான பிள்ளைகளை கொடுத்தார். எத்தனையோ சோதனைகளிலும் கர்த்தர் எங்களை ரட்சித்து அன்பு சார்ந்த சமாதானத்திலே கொடுத்து கர்த்தருடைய பெரிதான கிருபைக்காக எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக காத்த தேவன் இன்னும் காக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். முதிர்வில் எங்களை தள்ளாமலும் எங்கள் பலம் ஒடுங்குமே எங்கள் கைவிடாமலும் கர்த்தர் இறுதி வரை அவருடைய வருகை நாள் மட்டுமாக இப்படிப்பட்ட தெய்வீக சந்தோஷம் சமாதானம் கர்த்தர் எங்களை கொடுத்து வழிநடத்த கர்த்தருடைய நாமத்திற்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். ஆமென். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. அவர் செய்த அதிசயம் 1000 முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய பெரியதான கிருபையினால எங்களுடைய குடும்பத்தை இம்மட்டுமாக தேவன் எல்லா நன்மைகளையும் கொடுத்து கர்த்தர்களை காத்து வருகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எதிர்பாராத வகையில் எங்களுக்கு ஆண்டவர் அருமையான பிள்ளைகளை கொடுத்தார், நல்ல ஒரு கூடாரத்தை கொடுத்தார், பிள்ளைகளை வாழ நல்ல நன்மைகளை தேவன் கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாக என்னுடைய ஐயாவுக்கு பலவீனம் உண்டாயிடுச்சு. தாங்க முடியாத ஒரு பலவீனம், வயிறு வலி வந்து பெரிய ஆப்ரேஷன் சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டல் செய்தோம். அது செய்தும் 8 மாதங்களாக குணப்படவில்லை. அதன் பிறகாக ஹைதராபாத் போயிட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய ஆப்ரேஷன் செய்து அவர் பிழைக்கிறார் என்று ஒரு நினைவில்லாத அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் இருந்தோம். ஆனால் அந்த தேவாதி தேவன் அற்புதங்களை செய்து கர்த்தர் ஜீவனை கொடுத்து
கர்த்தர் சமாதானத்தோட காத்து கொண்டார். மீண்டுமாக ஆண்டுடைய கிருபையினாலே தாவீது ராஜா ஆலயத்துக்கு எல்லா சேகரித்த போது கூட கர்த்தர் தாவீது ராஜாவுக்கு அந்த கிருபையை கொடுக்கல. சாலமோன் ஐயா கொடுத்து ஆலயத்தை கட்டி முடித்தால் அதே போலவே என்னுடைய கிராமத்தில் ஆலயம் இல்லாது இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையும் எல்லாம் ஏழு ஜனங்களாக இருந்தோம். ஆண்டவருடைய கிருபையினால ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி வேலூர் சித்தூர் போகிற வழியில நல்ல ரோடு பகுதியில ஒரு அருமையான ஆலயத்தை கட்டி கொடுத்தார். எங்க சபையில கர்த்தர் நல்ல ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆத்துமாக்களை அறுவடை செய்கிறான பணியில தேவன் இருக்கிறார். ஆண்டவர் எழுப்புதலையும் தேவ சமாதானத்தையும் தேவனாய கர்த்தர் சபையில கொடுத்து கர்த்தர் போஷிக்கிறார். பெரிய ஆலயத்தை கட்டி கர்த்தர் எழுப்பி கொடுத்தார். எங்க சிறு சபையில நல்ல ஒரு எழுப்புதலை கர்த்தர் உண்டாக்கணும். எங்க பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருக்கு மகிமையாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். கர்த்தருடைய வருவினால் மட்டும் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கணும். ஆத்தும பாரம் எங்க குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் எங்க சபை மக்களுக்கும் கர்த்தர் கொடுத்து எழுப்புதலை உண்டாக்கி சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயது செல்லவர்கள் யாவருமாக நாங்கள் இடைவிடாம ஜெபித்து ஆண்டவருடைய மகிமைக்காக ஆத்மா அறுவடை செய்ய என் தேவனாய் கர்த்தர் கிருபை செய்ய எங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் செய்து ஆத்மா அறுவடை செய்யத்தக்கதாக என் குடும்பத்தின் பிள்ளைகள் யாவருமாக கர்த்தருக்காக ஊழி செய்து தேவ ராஜ்யத்துக்காய் ஆயத்தப்பட ஆத்மாக்களை கொண்டு வர நாங்கள் இன்னும் பாரம் எடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட இந்த நாள் வரைக்கும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். எங்களுக்காக கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் அன்றண்ட நாளுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் செய்து வருகிறார். அவருக்கு நாங்கள் எப்பொழுதும் குடும்பத்தில் நன்றி உள்ளவர்களாக தான் நாங்கள் ஜீவித்து வருகிறோம். கர்த்தரிடத்தில் இன்னைக்கு இந்த காரியத்தை செய்யணும்னா அந்த காரியத்தை எங்களுக்கு நிச்சயமாக செய்து வருகிறார். அப்படியாக தான் எங்கள் கிராமத்தில் நாங்கள் ஒரு கோயில் கட்டணும்னு கர்த்தரிடத்தில் கேட்கும்போது ஒரே ஒரு 2 வருஷத்துக்குள்ளாக ஆலயத்தை கட்டி எழுப்பி கொடுத்தார். எப்படி சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பம் கூட ஏழைப்பட்டவங்கள் இருந்தாலும் கூட எல்லாரும் ஐக்கியத்தில் ஒருமுனைப்பாட்டில் கலந்து கொண்டு ஆலயத்தை கட்டும்படியாக பெரிய உதவிகளை செய்தது. இதுவரைக்கும் கூட அற்புதங்களை செய்து வருகிறார். எங்கள் கிராமத்தில் இந்த 10 கிராமத்தில் பார்க்கும்போது ஒரு சாட்சி உள்ள திருச்சபையாகவே வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லி தான் வர்றோம். கர்த்தர் அற்புதமாக வழிநடத்தி வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜானி செய்த நன்மைகள் அவை எண்ண முடியாதையா, ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ராஜானி செய்த நன்மைகள் அவை எண்ண முடியாதையா, ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ஒவ்வொரு நாளும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா, உடல் சோகம் தந்து ஒரு குரல் வழி நடத்தி வந்தீரையா. ராஜா ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ண முடியாதையா, ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா
இயேசு ராஜா ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா ஏறெடுப்பேன் நன்றி வழி என் ஜீவன